இது மகிமை நேரம். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளின் இந்த வாரத்தின் இறுதி நாளிலும் கூட உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக நான் தெரிந்து கொண்ட வார்த்தை பரிசுத்தம் என்பதுதான். பரிசுத்தம் நம்முடைய வாழ்க்கையிலே மிக மிக அவசியமானதொரு ஒன்று. நம்முடைய ஆடை நமக்கு எவ்வளவு முக்கியமோ அதை விடவும் ஒரு மேலான ஒரு வார்த்தை தான் இந்த பரிசுத்தம் என்பது. 1 பேதுரு 1 அதிகாரம் 15-16 வசனத்திலே பரிசுத்தத்தை குறித்து பவுல் மிக தெளிவாக எழுதுகின்றார். நம்மை படைத்த தேவன் பரிசுத்தமுள்ளவராயிருக்கின்றார். நம்மை அழைத்தவர் பரிசுத்தமுள்ளவராயிருக்கின்றார். ஆகவே நாம் நம்முடைய நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரும் விரும்புகின்றார். அருமையானவர்களே, அவ்வாறு நம்மால் பரிசுத்தமாய் வாழ முடியுமா? எப்பொழுதும் நாம் பரிசுத்தமான ஒரு நிலைமையிலே வாழ முடியுமா என்று சொல்லி நமக்குள்ளே பல எண்ணங்கள் தோன்றலாம். எப்பொழுதும் நான் பரிசுத்தமாய் வாழ முடியுமா என்று சொல்லி இந்த சந்தேகங்கள் எல்லாம், இந்த கேள்விகள் எல்லாம் நமக்குள் எழுந்து கொண்டே இருக்கும். எப்பொழுதும் எந்த நிலைமையிலும் நான் பரிசுத்தமாய் வாழ முடியுமா என்று சொல்லி இது நம்மால் முடியாதது தான். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்முள் வாசம் பண்ணும் பொழுது நிச்சயமாகவே அந்த பரிசுத்தமான ஒரு வாழ்க்கைக்குள்ளாக நாம் அனுதினமும் நாம் கடந்து போக முடியும். நம்முடைய டெய்லி லைஃப்பில் ஒவ்வொரு செகண்ட்ஸ், ஒவ்வொரு நிமிடம் கூட நாம் ஆண்டோடைய பாதத்திலே அமர்ந்து பரிசுத்தத்தை கேட்டு 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 நாம் பெற்றுக்கொண்டு நாம் ஒவ்வொரு நாளும் நாம் பரிசுத்தத்திலே மென்மேலும் வளர்வதற்கு அந்த ஆவியானவர் உதவி செய்கின்றார். ஆண்டவர் சொல்லுகின்றார், சங்கீதம் 32:8 தாவீது எழுதுகிறான், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். நம்மால் முடியாது, இது பரிசுத்தமாய் வாழ்வதற்கு நம்மால் முடியாது. ஆனால் ஆவியானவர் நம்மோடு இருந்து நமக்கு போதித்து நம்முடைய வழியை அவர் நமக்கு காட்டும் பொழுது நிச்சயமாகவே அந்த வழி ஒரு பரிசுத்தமான வழியாக இருக்கும். அந்த பாதை ஒரு பரிசுத்தமான பாதையாக இருக்கும். அவர் காட்டுகின்ற வழி நிச்சயமாகவே ஒரு பரிசுத்தத்தின் பாதையாகத்தான் இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில் நாம் என்றோ ஒரு நாள் அல்லது ஏதோ மாதத்தில் சில நாள், வருடத்தில் சில நாட்கள் என்று அல்ல அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே அனுதினமும் நாம் பரிசுத்தத்திலே வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய பார்வையிலே, நம்முடைய சொல்லிலே, நம்முடைய செயலிலே இப்படிப்பட்டதான பரிசுத்தம் நமக்கு தேவை என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகின்றார். நாம் எபிரேயரிலே வாசிக்கின்றோம், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது என்று சொல்லி. நாம் வாரம் தோறும் நாம் ஆலயத்திற்கு செல்கின்றோம், ஓய்வு நாட்களை ஆசரிக்கின்றோம், ஆண்டவரை தரிசிப்பதற்காக ஆலயத்திற்கு செல்கின்றோம். ஆனால் அந்த பரிசுத்தமான தேவனை நாம் பாவ கண்களால் பார்த்தால் நிச்சயமாக நாம் அவரை தரிசிக்க முடியாது. அப்படி என்றால் நம்மிடத்திலே பரிசுத்தம் காணப்பட்டால் மாத்திரமே அன்றைய தினத்திலே நாம் ஆலயத்திற்கு சென்றோம் என்று சொன்னால் ஆண்டவரை நாம் தரிசித்திருக்க முடியும். அப்படிப்பட்ட பரிசுத்தமான தேவனை நாம் பாவ கண்களால் நாம் தரிசிக்க முடியாது. நாம் தேவனை தரிசிக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்தம் தேவை. இந்த நாட்களிலே பரிசுத்தத்தை குறித்து நாம் அநேக தேவ வசனங்கள், அருளுரைகள், இன்னும் அநேக காரியங்கள் நாம் அறிந்திருக்கிறோம் பரிசுத்தத்தை குறித்து. ஆனால் அன்றைய காலகட்டத்திலே, அதாவது பழைய ஏற்பாட்டின் காலங்களிலே நாம் பார்த்தோம் என்று சொன்னால் இந்த பரிசுத்தத்தை குறித்து அதிகமான ஒரு உணர்வுகள் இல்லை. நாம் ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலே பார்த்தோம் என்று சொன்னால் அதற்கு நல்ல எடுத்துக்காட்டாக யோசேப்பு என்று சொல்கின்ற ஒரு வாலிபனை பார்க்கின்றோம். அந்த யோசேப்பு வாழ்ந்த காலத்திலே அந்த பரிசுத்தத்தை குறித்தான உணர்வுகளை சொல்வதற்கு, அந்த பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவதற்கு யாருமே இல்லை. ஆனாலும் கூட அன்றைக்கு போத்திபாரினுடைய வீட்டிலே யாரும் இல்லாத நிலைமையிலே அந்த போத்திபாரினுடைய மனைவி யோசேப்பை பாவத்திற்கு என்று அழைக்கும் பொழுது அவன் சொல்லுகிறான், தேவனுக்கு விரோதமாக நான் பாவம் செய்வது எப்படி என்று சொல்லுகிறான். அன்றைக்கு அவனுக்கு அநேக வாய்ப்புகள் இருந்தன, பாவம் செய்வதற்குரிய அநேக வாய்ப்புகள், வசதிகள் இருந்தன. அவன் பாவம் செய்திருந்தான் என்று சொன்னால் யாருமே அறிவதற்கு வாய்ப்பு இல்லை, வழி இல்லை. ஆனாலும் கூட அவன் சொல்லுகிறான், தேவன் என்னை பார்த்து கொண்டே இருக்கிறார். மனிதர்கள் ஒருவேளை அதை காணாமல் இருக்கலாம், ஆனால் என்னை படைத்த என் தேவன் அவர் பார்த்து கொண்டே இருக்கின்றார். அவர் தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன். நான் அவருக்கு விரோதமாய் நான் பாவம் செய்வது எப்படி என்று சொல்லி தன்னுடைய இருதயத்திலே நினைத்து கொண்டவனாக அந்த தன்னுடைய வஸ்திரத்தையும் கூட உதறிவிட்டு அந்த வாலிபன் ஓடினதை நாம் ஆதியாகமம் 39 அதிகாரத்தில் நாம் வாசிக்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையை சற்று சீர்தூக்கி பார்ப்போமா? நம்முடைய வாழ்க்கையிலே இந்த பரிசுத்தம் காணப்படுகின்றதா? பாவம் செய்வதற்கு
வாய்ப்புகளும் வசதிகளும் இருக்கும் பொழுது நாம் எப்படி இருக்கின்றோம்? வாய்ப்புகளும் வசதிகளும் இல்லாத பொழுது நாம் இந்த உலகத்தாருக்கு நாம் எப்படி காணப்படுகின்றோம்? பரிசுத்தமாய் காணப்படுவோம் இல்லையா? நாம் பாவம் செய்வதற்கு வசதிகள் இல்லை, வாய்ப்புகள் இல்லை என்று சொல்லும்போது நான் பரிசுத்தவாட்டியா இந்த உலகத்திலே மற்றவர்களுக்கு நான் காண்பித்துக் கொள்கிறேன். ஆனால் பாவம் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் நம்மை நெருங்கி வரும் பொழுது நாம் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறோம்? நம்முடைய பரிசுத்தத்தை நாம் காத்திருக்கின்றோமா? நாம் பரிசுத்தத்தை காத்து கொள்கிறோமா என்று சீர்தூக்கி பார்க்கும்படியாக ஆண்டவர் இந்த வேளையிலே அழைக்கின்றார். நம்முடைய பரிசுத்தம் எப்படியாக காணப்படுகிறது? நம்முடைய பரிசுத்தத்திலே நாம் எப்படியாக வளர்ந்திருக்கின்றோம்? ஆரம்ப நாட்களிலே இருந்ததைப் போல இன்று வரையிலும் நாம் அப்படியே இருந்திருக்கின்றோமா? நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்தத்திலே ஒருபடி முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறதா என்று சொல்லி நாமே சோதித்து பார்க்க இந்த நாளிலே அழைக்கப்படுகின்றோம். பாவ சூழ்நிலைகள் மத்தியிலேயும் நம்முடைய பரிசுத்தத்தை எவ்வாறு அன்றைக்கு அந்த யோசேப்பு என்ற வாலிபன் தன்னை காத்து கொண்டதை போல நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் கூட நாம் ஆண்டவருக்கு நேராக என் தேவன் என்னை பார்த்து கொண்டே இருக்கின்றார் என்று சொல்கிற உணர்வு நம்முள் இருக்கிறதா? நான் என்னுடைய பரிசுத்தத்தை காத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்திலே, ஆண்டவரை நான் பரிசுத்தமாய் நான் வாழ ஆசைப்படுகின்றேன், எனக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்திலே கெஞ்சுவோம். நாம் யோவின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். என்னுடைய கண்களோடு நான் உடன்படிக்கை பண்ணிவிட்டேன், ஒரு கன்னிகையின் மேல் நான் நினைப்பா இருப்பது எப்படி என்று சொல்லி யோபு தன்னுடைய கண்களை உடன்படிக்கை பண்ணி கொண்டாராம். இதே போல் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய ஒவ்வொரு அவயவங்களையும் ஆண்டவருக்குள்ளே உடன்படிக்கை பண்ணி கொள்ளுவோம். ஆண்டவரே, என்னுடைய சரீரத்தில் உள்ள இந்த அவயவங்களை எல்லாம் நாம் உமக்குள் நான் பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே நம்முடைய சரீரங்களை அவருக்கென்று ஒப்புவிக்கும் பொழுது ஆண்டவர் அதை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளுவார். பாருங்க, மீனானது அந்த கடல் நீருக்குள்ளே இருக்கின்றது. கடல் நீர் உப்புத்தன்மை வாய்ந்தது. ஆனால் அந்த மீனுக்குள்ளே அந்த உப்புத்தன்மை செல்ல முடியவில்லை. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் இந்த உலகத்துக்குள்ளே இருந்தாலும் கூட இந்த உலகத்தின் கரைகள் நம் மீது படாதபடி எப்படி மீனுக்குள்ளே இந்த உப்பு செல்லாமல் இருக்கிறதோ அதே போல நம்முடைய வாழ்க்கையில இந்த கரைபடிந்த உலகம், மாயமான உலகம், பாவங்கள் நிறைந்த உலகம், நம்முடைய சுற்றுப்புற சூழ்நிலைகள் எல்லாம் எடுத்துக்கொண்டாலும் பாவம் செய்வதற்கேற்ற அநேக சூழ்நிலைகள், அநேக காரியங்கள் இருந்தாலும் கூட நாம் அந்த மீனை போல நாம் பரிசுத்தமாய் நம்முடைய வாழ்க்கையிலே அந்த அசுத்தங்கள் நம்மில் நுழையாதபடிக்கு நாம் பரிசுத்தமாய் நம்முடைய வாழ்க்கையை காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகின்றார். இன்னும் கூட பார்த்தோம் என்று சொன்னால் பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிட்டோம். நாம் ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகளிலே நம்மை அலங்கரித்து கொண்டு நாம் ஆலயத்திற்கு செல்கின்றோமே. ஆண்டவர் இந்த அலங்கரிப்பை விரும்புவதில்லை. ஆண்டவர் சொல்ற பரிசுத்தமான அலங்காரம் உன்னுடைய உள்ளத்திலே, அந்த பரிசுத்த அலங்காரம் உன்னுடைய உள்ளத்திலே இருக்கும் என்று சொன்னால் அந்த அலங்காரத்துடனே வந்து நீ என்னை பணிந்து கொள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகின்றார். அந்த பரிசுத்த அலங்காரம் நம்மிடத்திலே காணப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார். இந்த 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் நீங்கள் அறியீர்களா என்று சொல்லி கேட்கின்றார். ஆகவே நாம் தான் தேவனுடைய ஆலயம். நாம் தேவனுடைய ஆலயத்தை நாம் பரிசுத்தமாய் பாதுகாத்துக் கொள்வோம். இந்த ஆலயத்தை நாம் கெடுத்தால், பரிசுத்தமின்மை நம்முடைய உடம்புக்குள்ளே கொண்டு வந்தோம் என்று சொன்னால் தேவன் நம்முடைய ஆலயத்தை கெடுத்து போடுவார், நம்முடைய உடம்பை கெடுத்து போடுவார். ஆகவே எனக்கு அன்பானவர்களே, இந்த பரிசுத்தத்தை நம்முடைய வாழ்க்கையிலே கை கொண்டு தேவரீர் காட்டுகின்ற வழியிலே நான் நடக்கும்படியாய் எனக்கு பரிசுத்தத்தை ஆடையாக நாம் தரித்து கொண்டு இந்த உலகத்திலே வாழும் பொழுது இந்த உலகத்தால் நாம் கரைப்படாதபடி நம்மை பாதுகாத்துக் கொள்ள முடியும். நாம் ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போமா? எங்களை அதிகமாக நேசிக்கிறேன் எங்கள் அன்புள்ள இயேசுவே, இந்த நல்ல கால வேளைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த வேளையிலுமா கூட நாங்கள் பரிசுத்தத்தை பற்றி ஆண்டவரே ஒரு சில வார்த்தைகள் நாங்கள் சிந்திக்கும்படியாக கொடுத்த கிருபைகளுக்காக உண்மை நாங்கள் துதிக்கிறோம் ஐயா. எங்களுடைய வாழ்க்கையிலும் இந்த பரிசுத்தத்தை நாங்கள் பெற்று ஆண்டவரே உமக்குள்ளாக நாங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாய் ஜீவிக்க ஒரு தூய்மையான வாழ்க்கை வாழ கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேக வேளைகளில் நாங்கள் விழுந்து விழுந்து எழுகிறவர்களாக இருக்கிறோம் ஐயா. அப்படி இல்லாதபடிக்கு உம்முடைய பரிசுத்தத்தை நாங்கள் ஆடையாக பொறுத்து கொண்டு நாங்கள் பரிசுத்தமாய் வாழ எங்களுக்கு முன்மாதிரியாக ஒரு யோசேப்பை வைத்திருக்கிறீர் சாமி. அதே போல எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் பரிசுத்தத்தோடு ஒவ்வொரு நாளும் கடந்து செல்ல எங்களுடைய சூழ்நிலைகள் எப்படி மாறினாலும் நாங்கள் உமக்குள்ளாக ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ எங்களுக்கு உதவி செய்வீராக. உம்முடைய வருகை வரையிலும் எங்களை பரிசுத்தமாய் பாதுகாத்து கொண்டு ஐயா, உம்முடைய வருகையில உமோடு கூட நாங்கள் ஆண்டவரே வருகிற பாக்கியத்தை கர்த்தர்களுக்கு கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா துதி கனம் மகிமை எல்லாவற்றையும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்திலே தாழ்மையாய் கேட்கிறோம் பிதாவே, ஆமேன்.
மகிமை